அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோனா 1:11. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். யோனா என்ன சொல்றாரு? என்ன தூக்கி நீங்க சமுத்திரத்துல போட்டுருங்க, அடங்கிடும். என்ன சொல்லணும் அவரு? அதுதான் நம்ம வேலை இன்னைக்கு. நான் என்ன செய்யணும் கேட்கிறோம். உலகம் கேட்குது இன்னைக்கு. எங்க திரும்பினாலும் சரி, பொருளாதார சீரழிவு, தரித்திரம், பஞ்சம், ஆக பட்டினி, பலவிதமான குழப்பம், பதிலே தெரியல. உலகத்துக்கு என்ன செய்யுது, எது செய்யுதுன்னு தெரியல. நம்மை கிறிஸ்தவனை கேட்கறான், நாங்கள் என்ன செய்யட்டும்? பைபிள் எழுதியிருக்குதாமே இப்படிலாம் நடக்க போகுதுன்னு. ஐயோ நாங்கள் என்ன செய்யட்டும்? நடக்கிற கொந்தளிப்பு, கடல், சூறாவளி, நஷ்டம், இதாங்க உலகம் இன்னைக்கு. அப்படிக்கு அந்த உலகம் அதிகாரத்தை நம்மிடத்துல கேட்குது. என்ன செய்யணும், எது செய்யணும்? அப்படி உலகம் நம்மிடத்தை அதிகம் எதிர்பார்க்கிறது, நம்மிடத்துல கேட்குது. பதில் சொல்ல நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்கப்பா. என்ன சொல்லிருக்கணும்? நான் மனம் திரும்பணும். நீங்கள் புறஜாதிகள், நீங்கள் மனம் திரும்பணும். அப்பொழுது காற்று அமர்ந்துவிடும். தான் மனம் திரும்புதல் சொல்லணும். நான் மனம் திரும்பிட்டா, ஐயோ நான் தப்பு செய்துட்டேன், நினிவேவுக்கு போவதற்கு பதில் தர்சீசுக்கு கப்பல் பிடித்து விட்டேன், அதனால தான் இது வந்தது. ஆண்டவரே என்னை மன்னிப்பீராக, என் மூலம் ஜனத்தை எல்லாம் மன்னிரு. மனம் திரும்புவதற்கு நேராக திரும்பணும். அந்த ஜனத்தை மனம் திருப்பணும். அப்படி திருப்பாம இவன் தன்னை தூக்கி கடல்ல போடுங்கன்னு சொல்றான் பாருங்க. ஆக இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நீங்களான உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறவங்க, உப்பா இருக்கிறவங்க, உலகத்துக்கு மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை சொல்லணும், பாவ மன்னிப்பின் சுவிசேஷத்தை சொல்லணும், பரலோகத்துக்கு போற வழியை சொல்லணும். அதான் நம்ம வேலை. மனம் திரும்புதல் சொல்லுங்கள், பாவ மன்னிப்பை சொல்லுங்க, பாவத்தின் பரிகாரம் இயேசுன்னு சொல்லுங்க, இரத்தத்தின் வல்லமை சொல்லுங்க. மனம் திரும்புதலை சொல்லி மனம் திரும்பி கடல் கொந்தளிப்பை அகற்ற வேண்டியதுதான் யோனாவின் வேலை. நாம் உலகத்துக்கு சொல்லணும் இயேசுவின் சிலுவை மரணத்தை, அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலை, பாடு மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, பாவ மன்னிப்பை உலகத்துக்கு சொல்லி மனம் திரும்புவதற்கு நேராக நடத்தணும். ஜெபம் பண்ணுங்க. அதை செய்தால் கடல் அமர்ந்து விடும், காற்று அமர்ந்து விடும், மிகுந்த சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா, ஹல்லேலூயா.